ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபின்லாண்டில் வந்து ஸ்னோ சீசன். இப்போ ஸ்னோ சீசனில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்கணும். என்னென்னலாம் பண்ணோன்னா லைக் நம்ம சொந்தமாக வீடு வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்னோ க்ளீன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும், லைக் எப்படி இருக்கும் ஸ்னோ அப்படின்றத நம்ம லைவ் டெமோ பார்ப்போம். வாங்க, நம்ம இவ்வளோ ஸ்னோ இருந்திருக்கு. ஸோ நம்ம கதவை திறந்துட்டு வெளில போனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தள்ளிட்டு நம்ம வெளில போனோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ஷவல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே கண்டிப்பாக ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்னோ இருக்குது. ஸோ நம்ம இதை இப்போது இங்கேருந்து தள்ளி அந்த ரோடுக்கு அந்த பக்கம் வச்சிட்டோம்னா நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்னோ தள்ள ஆரம்பிக்கலாம். பாஸ். ஸோ இப்படி தான் வந்து ஸ்னோவை தள்ளிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஓரமாக மலையை சேர்க்குற மாதிரி சேர்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், தள்ளதுக்கப்புறம் அங்கே ரோடு இப்போ தான் தெரியுது. ரோடு தான் தர தெரியுது. இதை தள்ளனா என்ன ஆகும்னா இந்த ஸ்னோ அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். அப்புறம் நம்ம நடந்தோம்னா ஸ்லிப்பரியாக இருக்கும், இன்ஜுரி ஆகிடுவோம். அதனால் இது ஒரு மேண்டேட்ரி தள்ளணுன்றது. ரெண்டாவது, இந்த காரெல்லாம் வச்சுருக்கோம்ல, காரெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் ஸ்னோ தள்ளி தான் ஆகணும். நல்லா சென்னை வெயிலில் வாழ்ந்தவனுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, என் ஒய்ஃப் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம். கொஞ்சம் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்னோ எவ்வளோ தூரம் தள்ளணும்னா இந்த லேன் ஃபுல்லாக தள்ளிட்டு அந்த கான் பார்க்கிங் வரைக்கும் நம்ம தள்ளணும். இதே மாதிரி அந்த சைடு அப்பார்ட்மெண்ட் இருக்கோம், வீட்டில் தங்குறவங்க, அவங்களும் வந்து ஸ்னோவை தள்ளணும். ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீடும் ஸ்னோ தள்ளணும். ஸோ இது எங்கள் வீக் டர்னு. ஸோ அதனால தான் நாங்கள் தள்ளிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஸ்ப்ரிங் சீசனு. ஸ்ப்ரிங் சீசன்லேயே இவ்வளோ ஸ்னோனா அப்போது வின்டரில் பார்த்துக்கோங்க இந்த ஊர் எப்படி இருக்கும்னு. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பாடி கவர் பண்ணிக்கோங்க.